முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். அனிதா பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ, திங்கட்கிழமை வீடியோ வந்து நான் ஜனவரி 26 அங்க லீவு அப்படின்னு தெரியாம போட்டேன். அதனால வந்து நெறைய பேரு அது பார்க்கலன்னு நெனைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. ஒரு வேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கண்டிப்பா பாருங்க. அ இப்போ நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த வேல்மாறல் அப்படின்னு சொல்ற ரத்தினப்பேழை அப்படிங்கிற முருகப்பெருமானுடைய அனைத்து முக்கியமான பதியங்கள் இருக்கிற இந்த புத்தகத்தில யார் இருக்காங்க? இது என்ன ஒரு பெரிய விஷயம் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா பாருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த வீடியோ அதோட கன்டினியூஷனா தான் இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா தான் நாளைக்கு வீடியோ உங்களுக்கு புரியும். அதனால சொல்றேன். அதே மாரி புக்க ஆர்டர் பண்றவங்க, இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ல வந்து திருப்புகழ் புத்தகத்துக்கு ஃபோட்டோ போடும்போது, அதில ரம்யா சிஸ்டரோட நம்பர் குடுத்துருப்பேன். 2 புத்தகத்துக்குமே நீங்க வந்து அந்த நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம மூலமந்திரம் எல்லாம் படிச்சுட்ருக்கோம். நிஜமா சொல்றேன். சில பேரெல்லாம் வந்து 2000, 5000, 10,000, 20,000 கூட வந்து மூலமந்திரம் டெய்லி படிக்கிறாங்க. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருக்கு. நானே சில பேர்ட்ட கேட்டேன், "எப்படி எப்படி படிக்கிறீங்க? எப்படி மேனேஜ் பண்றீங்க?" அப்படின்னு ஆச்சரியமா கேட்டிருந்தேன். அவ்ளோ ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கா, எந்தூசியாஸ்டிக்கா படிச்சுட்ருக்கீங்க. அம் அதாவது இப்போ கவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 நாள், அதாவது செவ்வாய்க்கிழமை நைட்டு நான் இந்த வீடியோ எடிட் பண்றேன். அன்னைக்கியோட வந்து கணக்கு போடும்போது எல்லாமே சேர்ந்து போலிங், கூகுள் ஃபார்ம் அப்புறம் வந்து இன்னும் யுஎஸ், யுகே குரூப் மொத்தம் 4 வகையான இது இருக்கு. கவுண்டிங் இருக்கு. எல்லாமே சேர்த்து 31,00,000 அப்ராக்ஸிமேட்டா. நிஜமாவே வேற லெவல். ஸோ இதே வேகத்தில போனா 1,00,00,000 மீட் பண்ணோமா அப்டின்னா, கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேர் இந்த 1008 வாட்டி படிக்கிறது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் நமக்கு 5 நாள் தான் இருக்கு. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ நாள் அந்த 5 நாள் வந்து முயற்சி பண்ணுங்க. நானுமே வந்து இன்னையிலேருந்து அப்படிதான் கொஞ்சம் சின்சியரா ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாரி ம் உங்களால வந்து இப்ப 108 தடவ படிக்கிறீங்க அப்டின்னா, அது ஒரு 300, 400, 500 அப்படி உங்களால இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து உச்சரிக்க முடியுமா அப்டின்ட்டு பாருங்க. இந்த ஆர்வத்தையும் அந்த வந்து அவ்ளோ சின்சியரா அப்டேட் பண்றதையும் பார்க்கும்போது, ஒண்ணு வேணா நிச்சயம். முருகப்பெருமானுடைய அருள் இல்லாம இந்த விஷயமெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்து தொடர்ந்து நம்ம 9 நாளும் வந்து ஒரு கூட்டா சேர்ந்து ஒரு விஷயம் செய்றதுங்கிறது, அவருடைய கருணை இல்லாம நடக்காது. கண்டிப்பா இதுல பங்கேற்று நீங்க உச்சரிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான், நான் என்னுடைய மந்திர ஜெபத்துல நான் வேண்டிக்கிற ஒரே விஷயம். அது மட்டும் தான் எனக்காக வேண்டவில்லை. நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ற இந்த முயற்சிக்கு பங்கேற்கிற அத்தன பேருக்கும் அந்த அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் கிட்ட நான் வந்து வைக்கிற ஒரு விஷயம். ஓகேங்க. ஸோ இப்போ நமக்கு இது என்ன ஸ்பெஷல் வீடியோன்னு தெரியும். தைப்பூசம். ஸோ தைப்பூசம் அப்டின்னா அது என்ன விசேஷம் அப்டிங்கிறது நம்ம எல்லாரும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேண்டியதில்ல. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வந்து சுருக்கமா சொல்றேன். அதாவது எப்டின்னா, நீரின்றி அமையாத உலகு அப்டின்னு சொல்லுவாங்க. அங்க ஆரம்பிக்குது தைப்பூசத்தோட விசேஷம். அதாவது உலகத்துல வந்து நீர் இல்ல அப்டின்னா நம்ம யாருமே கிடையாது. ஸோ இந்த உலகத்துல வந்து ஜீவராசிகள் வாழணும் அப்டின்னா, அந்த நீர் தோன்றணும் அப்டின்னா, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் தான் தைப்பூசம். தைப்பூசங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் முக்கியமான நாள்கள் கிடையாது. தெய்வங்களுக்கும் உண்டான ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினதாகட்டும், வள்ளலார் சுவாமிகள் வந்து முக்தி அடைஞ்சதாகட்டும், எல்லாமே தைப்பூச தினத்தில தான். ஸோ நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு வந்து மகாகந்த சஷ்டியும், தைப்பூசம் தான் வந்து இருக்கிறதுலயே வந்து ரொம்ப 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 சிறப்பா நம்ம கொண்டாடுறது. இது நான் சொல்லி தெரிவேணுங்கிறதுல. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது எப்படி உலகம் தோன்றதுக்கு காரணமா அ இருந்த நீர் உருவானது தைப்பூசத்து அன்னைக்கோ, அதே மாரி அதே உலகத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய தீய சக்தியிடருந்து எப்படி வந்து நல்லவர்களை காப்பாற்றுவது அப்படின்னு வந்து தேவர்கள்லாம் போய் முறையிட்ட போது தான் நம்மளுடைய முருகப்பெருமான் உதித்து அந்த கொடிய அரக்கனை அந்த சூரனை வந்து வதம் செய்வதற்கு ஈடு இணையில்லாத ஒரு ஆற்றல் தேவைப்பட்டது. ஏன்னா சூரன் வந்து வரம் வாங்கினது சிவபெருமான் கிட்ட. அப்ப யோசிச்சு பாருங்க. அதைய மீறி வந்து ஒரு ஒரு ஆற்றல் இருந்தா மட்டும் தான் வந்து அந்த சூரனை அழித்து மக்கள வந்து காப்பாற்ற முடியும். தர்மத்தை நிலைநாட்ட முடியும். அந்த ஈடு இணையற்ற ஆற்றல் எது அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். நம்ம முருகப்பெருமான் கையில இருக்கிற அந்த ஈடு இணை இல்லாத சக்தி வாய்ந்த ஞானவேல். அந்த ஞானவேல் வந்து பார்வதி அம்மாள் அவங்களுடைய சக்தியெல்லாம் திரட்டி, சிவபெருமான் கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் திரட்டி, ஒரு ஞானவேலா நம்ம முருகப்பெருமான் கையில கொடுத்த தினம் தான் தைப்பூசம். அதனால தான் வந்து இது முருகப்பெருமானுக்குரிய மிகப்பெரிய சிறப்பான ஒரு நாளா கொண்டாடப்படுது. ஸோ நமக்கு தெரியும் தைப்பூசம் அப்படின்னாலே வந்து காவடி, பாத யாத்திரை, பால்குடம் எடுக்கிறது, அலகு குத்துறது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் நம்மளால எல்லார்னாலயும் பண்ண முடியுமா அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான உடல்நிலை, அதுக்கான ஒரு அ சூழ்நிலை எல்லாருக்கும் அமையாது. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து வீட்ல வந்து எப்படி ஒரு சிறப்பான தைப்பூச திருவிழாவ கொண்டாடலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ.
எப்படி மகாகந்த சஷ்டி வந்து ஒரு வீரத்தையும், வெற்றியும், ஒரு ஒரு பாதுகாப்பையும், அதாவது ஒரு ஆற்றலையும் வந்து குறிக்கும் ஒரு திருவிழாவாக நம்ம கொண்டாடுறோமோ, அதே மாரி தைப்பூசம் அப்படிங்கிறது வெற்றி மட்டும் இல்லாம, ஞானம், அருள், ஆற்றல், அன்பு இது மாரி விஷயங்களுக்கு பேர் போனது. ஏன்னா, அந்த அந்த வேல் அப்படிங்கிறது அதோடைய வீரத்த மட்டும் குறிக்கிறது கிடையாது. அந்த வேலே ஒரு ஞான வேல். அதோடைய கூரிய பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு நுட்பமான அறிவு. அதோடைய அகன்ற பகுதி பார்த்தீங்கன்னா, ஒரு பரந்த அறிவு. அதனுடைய நீட்டமான அந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, ஆழமான அறிவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஞானத்தை மறுவடிவமா அப்படின்னு ஞான வேலா வந்து தான் பார்வதி அம்மா குடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய அறிவு, ஆற்றல், ஞானம் எல்லாத்துக்குமே வந்து இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது மிக முக்கியமான நாள். அன்னைக்கு வந்து முருகப்பெருமான் கிட்ட இருந்து அருள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ தைப்பூச விரதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தன்னைக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு நாள் விரதத்த தான் தைப்பூச விரதம் அப்படின்னு சொல்லுவோம். அத ஒட்டி நம்ம 48 நாள், 21 நாள் இந்த மாரி விரதம் இருந்தாலும், தைப்பூச விரதம் அப்படிங்கிறது அந்த ஒரு நாள் நம்ம என்ன பண்றோம்? அந்த ஒரு நாள் நம்ம வந்து எந்த அளவுக்கு முருக சிந்தனையில இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரியது. அதனால நீங்க 48 நாள், 21 நாள் விரதம் இருந்தாலும், இல்ல இல்லாவிட்டாலும் இந்த ஒரு நாள் வந்து சில விஷயங்கள கட்டாயம் கடைபிடிச்சே ஆகணும். அப்பதான் முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஸோ தைப்பூசம் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி அ அ விடிகாலைல 1:54 மணிக்கே வந்து பூச நட்சத்திரம் ஆரம்பிச்சுருது. ஸோ நீங்க அந்த நாள் முழுசா நீங்க விரதம் இருக்க முடியும்னா இருக்கலாம். எகைன் நம்ம பலவாட்டி சொல்ற மாரி உடல்நிலை ஒத்து வந்தா மட்டுமே நீங்க விரதம் இருங்க. டேப்லெட் எடுக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, வயிற்று பிரச்சனை இருக்கிறவங்கலாம் தயவுசெய்து வந்து அத ரொம்ப நீங்க வருத்திக்காதீங்க. ஸோ அப்படி முடியாதவங்க வந்து நம்ம எப்பயும் சொல்ற மாரி தான் பால், பழம் இல்லைனா தயிர் சாதம், இல்லைனா உப்பில்லாத சாப்பாடு இந்த மாரி எடுத்துக்கலாம். முழுமையா நீங்க வந்து விரதம் இருக்கணும் அப்டின்னா, நீங்க முந்தின நாள் சாயந்திரமே ஒரு 6 மணி, 7 மணிக்கே வந்து சாப்ட்டுட்டு, அதிலிருந்து வந்து மேபி தண்ணீர், இளநீர் அது மாரி நீங்க மாறிக்கணும். அடுத்த நாள் சாயந்திரம் வந்து நீங்க ஒரு 6 மணி வரைக்கும் உங்களோட விரதத்த கடைபிடிக்கலாம். ஸோ சாப்பிடக்கூடியவங்க வந்து இல்ல ஒரு வேளை மட்டும் என்னால முடியும் அப்டின்னா, ஒரு வேளை நீங்க வந்து விரதம் இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை காலையில இருக்கலாம். இல்லன்னா காலை, மத்தியானம் விரதம் இருந்துட்டு, சாயந்திரம் வந்து பூஜை முடிச்சுட்டு 6 மணிலேருந்து சாப்பிடலாம். இந்த மாரி நீங்க உங்க கன்வீனியன்ஸ் தகுந்த மாரி ம் மெயினா உங்க ஹெல்த்துக்கு தகுந்த மாரி நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டாயம் அன்னைக்கு வந்து காலையிலேயே குளிச்சு வந்து பூஜை பண்ணணும். படையல் போடுறவங்க நீங்க மத்தியானம் போடலாம். ஸோ அன்னைக்கு சாயந்தரமும் கட்டாயம் வந்து நம்ம விளக்கேற்றி வந்து பூஜை பண்ணணும். ஸோ கண்டிப்பா முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல், திணை பாயாசம், திணை லட்டு இது மாரி வந்து அவருக்கு புடிச்ச விஷயங்கள், தேனும் தினைமாவும் வந்து இருக்கிற மாரி பார்த்து நீங்க நெய்வேத்தியம் கண்டிப்பா வந்து காலையில அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது நீங்க வந்து வைக்கணும். அதே மாரி இதுல விசேஷம் நமக்கு யாரு அப்படிங்கிறது தெரியும். வேல். ஸோ வேல் வழிபாடு நம்ம எல்லாமே பண்றோம். அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வேலுக்கு முடிந்தால் முருகன் விக்கிரகம் இருந்தா விக்கிரகத்துக்கும் சேர்த்து நீங்க பால் அபிஷேகம் பண்றது. இப்போ நீங்க பால் குடம் எடுக்க முடியாதுங்க. கோயில்ல வந்து போயி நடந்து போய் என்னால பால் குடம் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க, தாராளமா அத வந்து வீட்லயே செய்யலாம். அந்த வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் நீங்க செய்ற அபிஷேகம் நம்ம எங்க கோயில்ல பால் குடம் எடுக்கிறதுக்கு சமம். அப்புறம் இன்னொன்னு கட்டாயம் வேல்மாறல் படிக்கணும். ஏன்னா இதுல வந்து ஹீரோவே வேல் தான். அதனால வந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி நீங்க பூஜையும்போது நம்ம 6 விளக்குகள் நம்ம முருகப்பெருமானுக்கு விசேஷமா என்னெல்லாம் பண்ணுவோமோ, அந்த எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ஓம் சரவண பவ அந்த அறுமுக கோலம் போடுறது, அதுக்கப்புறம் வந்து வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை தீபம் ஏத்துறது. வீட்லயே வந்து முருகப்பெருமானுடைய ஃபோட்டோக்கோ அல்லது விக்கிரகத்துக்கோ வந்து வேலுக்கோ பூக்களால அர்ச்சனை பண்றது, ச ச நூ 108 போற்றிகள் சொல்றது, 108 ஓம் சரவணம் சொல்லி நீங்க அர்ச்சனை பண்றது பண்ணலாம். அதே மாரி நீங்க வந்து அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சொம்புல பால், ஒரு சொம்புல தண்ணி, ஒரு சொம்புல பன்னீர் வச்சுட்டு, நீங்க கோயிலுக்கு எடுத்துட்டு போற மாரியே வந்து அதே மாரி மஞ்சள் துணியில மூடி கட்டிட்டு, மேல ஒரு தேங்காய வச்சுட்டு 108 தடவ நீங்க ஓம் சரவணம் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா அந்த பால், நீரெல்லாம் வச்சு நீங்க வேலுக்கும், முருகப்பெருமான் விக்கிரகம் இருந்த விக்கிரகத்துக்கும் நீங்க வந்து அபிஷேகம் பண்ணா, நீங்க வந்து கோயில்ல வந்து எப்படி நீங்க பால் குடம் எடுத்துட்டு போயி, அங்க அந்த பால் வச்சு அபிஷேகம் பண்றாங்களோ, அதற்கு சமம். நீங்க வீட்லயே முழுமையா மனதார வந்து செய்யலாம். அதே மாரி காலையிலேயே வந்து உங்களுக்கு வேல்மாறல் மஸ்ட்டு. உங்களுக்கு பிடித்த திருப்புகழ் வந்து படிங்க. அதே மாரி காலையில மேபி ஒரு 108 தடவும் இது ஓம் சரவணபவ சொல்லிட்டு 108 தடவ மூலமந்திரம் சொல்லலாம். குமாரஸ்தவம் அது இப்ப நம்ம ரத்தினப்பேழை புக்ல வந்து விளக்கத்தோட இருக்கு. குமாரஸ்தவம் மிக, மிக, மிக ரொம்ப விசேஷம் ஆக்சுவலி. ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க. அது ஒரு குட்டி, குட்டியா ஒரு 44 வரிகள் தான் இருக்கும். அது ரொம்பலாம் டைம் ஆகாது. கண்டிப்பா குமாரசவம் படிங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்போ வந்து என்னால வந்து ஒரு காவடி எடுக்க முடியல, இல்ல பாத யாத்திரையெல்லாம் இப்ப எல்லாரும் செய்ற மாரி என்னால செய்ய முடியல. அப்படிங்கும்போது எப்படி வந்து என்னோட தைப்பூசத்த நான் ரொம்ப விசேஷமா, பவர்ஃபுல்லா வந்து கொண்டாடலாம் அப்படின்னா ஒரு வழி இருக்கு.
காலையில நீங்க வந்து நீங்க அ சாப்பிட்டோ அல்லது விரதம் இருக்கிறவங்களோ, இருக்க முடியாதவங்களோ சரி, பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க உங்களுடைய திருப்புகழ், மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்க மத்தியானத்துல இருந்தோ அல்லது காலையில மேபி ஒரு 9 மணிலேருந்து சாயந்திரம் 6 மணி வரைக்கோ, அப்படின்னா உங்களுக்கு 9 ஹவர்ஸ் வருது. இல்ல மத்தியானம் 12 மணிலேருந்து அல்லது சாயந்திரம் ஒரு 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் வருது. ஒரு 9 மணி நேரமோ, 6 மணி நேரமோ வந்து மௌன விரதம் இருங்கள். அதே மாரி நீங்க பட்னி அதாவது சாப்பாட்டு விஷயத்துல விரதம் இருக்க முடியாதவங்க இது கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா, இந்த நான் முன்னாடி சொன்ன மாரி தைப்பூசமே பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ஞானமும், ஆற்றலும் சேர்ந்த ஒரு 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 விஷயத்துக்காக தான் நம்ம கொண்டாடுறோம். அந்த ஞானவேலுக்காக நம்ம கொண்டாடுறோம். அப்டிங்கும்போது, நம்ம மௌன விரதம் இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றல் சேமிக்கப்படுது. அப்போ நீங்க 6 மணி வரைக்கும் நீங்க மௌன விரதம் இருந்துட்டு, 6 மணிக்கு திரும்பியும் வந்து ஒரு சின்ன பூஜை பண்ணி, விளக்கேற்றி அந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் குறைஞ்சபட்சம் 108 தடவ, முடிஞ்சா 1008 தடவ. நீங்க மௌன விரதத்துக்கு அப்புறம் நான் சொல்றது. உங்களுடைய அந்த சேமித்து வைத்த ஆற்றல் எல்லாம், நீங்க அதுக்கப்புறம் மூலமந்திரம் சான் பண்ணும்போது, கண்டிப்பா சொல்றேன். அந்த இடத்துல முருகப்பெருமானை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் படைத்தது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, மௌன விரதம் அப்டின்னா, ஜஸ்ட் பேசாம இருந்துட்டு பேசாம இருந்துட்டு, ஃபோன்ல வந்து ரீல்ஸும், ஷார்ட்ஸும் பார்த்துட்டு இருக்கிறது மௌன விரதம் கிடையாது. முருக சிந்தனை அப்படிங்கிறது தான் அங்க பிரையாரிட்டி. அப்போ வந்து எப்படி நம்மளுடைய ஆற்றல் வந்து நம்ம பேசாம இருக்கும்போது சேமிக்கப்படுதோ, அந்த ஆற்றல் வந்து இன்னும் நீங்க உங்க மைண்ட ஃபுல்லா ஒருமுகப்படுத்தி, முருகப்பெருமான சுற்றியே வச்சிருக்கும்போது மட்டும் தான் அந்த மௌன விரதம் வேலை செய்யும். அது தைப்பூசத்தன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கே உரிய அந்த ஒரு ஆற்றலும், உங்களுடைய மௌன விரதத்துக்கான அந்த ஆற்றலும் சேர்ந்தா, நீங்க அந்த மௌன விரதத்த சாயந்திரம் 6 மணிக்கு பிரேக் பண்ணும்போது, நீங்க முருகப்பெருமானுடைய மூலமந்திரம் உச்சரிக்கும்போது, நமக்கு முருகப்பெருமான் அந்த மூலமந்திரத்துடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். கண்கூடா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 3 விஷயங்களும் சேரும்போது, அங்க கண்டிப்பா அந்த இடத்துல முருகப்பெருமான் இருப்பாரு. ஸோ நீங்க மௌன விரதம் அப்படிங்கிறது நீங்க நார்மலா மற்ற வேலைகள் நீங்க செய்யலாம். சமைக்கிறது, அத்தியாவசியத்துக்காக ஃபோன் யூஸ் பண்றது, டெக்ஸ்ட் பண்றது செய்யலாம். ஆனா அது பொழுதுபோக்காக வந்து நான் பேசாம இருக்கேன். பட் மீதி எல்லாம் நான் என்டர்டெயின்மென்ட்ல இருக்கேன் அப்படிங்கிறது இல்லாம, முருகப்பெருமானை பற்றிய வீடியோக்கள் நீங்க கேட்கலாம். YouTubeல வந்து கேட்கலாம், பார்க்கலாம். திருப்புகழ் வீடியோக்கள் எத்தனையோ இருக்கு. திருப்புகழ் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள் நீங்க கண்டிப்பா செய்யலாம். இல்லைன்னா அன்றாட வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யலாம். மனச ஒருமுகப்படுத்தி அமைதியா வச்சுட்டு, மனசுக்குள்ள ஃபுல்லா ஜஸ்ட் முருகா, முருகா, முருகான்னு நீங்க சொல்லிட்டே இருங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பா முருகர் உங்க வீட்டுக்கே வந்து, "உனக்கு என்ன வேணும் சொல்லு" அப்படின்னு அவர் கேட்டே தான் ஆகணும். இப்படி முழுக்க முழுக்க முருக சிந்தனையோட இருந்துட்டு, சாயந்தரம் வந்து மூலமந்திரம் சொல்லி, திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம் எல்லாம் வந்து சொல்லி நீங்க பூஜைய நிறைவு பண்ணுங்க. அதே மாரி நீங்க கோயிலுக்கு போறது டைமிங்கும் அதுக்கு தகுந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. காலையிலேயே நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து கூட உங்களுடைய மௌன விரதத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி மௌன விரதத்த நீங்க முடிச்சுட்டு சாயந்திரமா கூட நீங்க கோயிலுக்கு போலாம். அந்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பால்குடம் எடுக்கிறவங்க நீங்க எந்த டைம்ல நீங்க வந்து கோயிலுக்கு போவீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க உங்களுடைய மௌன விரத டைம வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பூச நட்சத்திரம், பௌர்ணமி, மூலமந்திரம், மௌன விரதம் இதெல்லாமே வந்து பயங்கர பவர்ஃபுல் காம்பினேஷன். ஸோ அதே மாரி வேல் வழிபாடு விட்றாதீங்க. வேல் அபிஷேகம், அம் வேல்மாறல் மஸ்ட். கண்டிப்பா ஏதோ ஒரு வேளையாவது கண்டிப்பா நீங்க வேல்மாறல் வந்து படிங்க. ஸோ, நம்ம இந்த மூலமந்திர பாராயணம் நம்ம வந்து தொடர்ந்து 9 நாள் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். தைப்பூசத்தன்னைக்கு தான் நிறைவு பெறுது. அன்னைக்கு முடிஞ்சா நீங்க 1008 தடவ மெயினா நீங்க அந்த மௌன விரதத்துக்கு அப்புறமா இந்த மௌனத்த கலைக்கும்போது மூலமந்திரம் வந்து 1008 முறை ஜெபம் பண்ணி நீங்க முடிச்சீங்க அப்படின்னா, அதை விட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை இருக்க முடியாது. அதனால வந்து எல்லாமே நம்ம மனசு தான். நம்ம மனசுல முருகப்பெருமானை இருக்க வச்சு மனச ஒருமுகப்படுத்தி அவருடைய சிந்தனையிலேயே இருந்து, நம்ம வந்து அத்தன நம்மளுடைய ஆற்றலையும் திரட்டி நம்ம ஒரு ஒரு மந்திர ஜெபம் பண்ணும்போது, வேல்மாறல் படிக்கும்போதோ வந்து முருகப்பெருமானுடைய மனசு குளிர்ந்து, கண்டிப்பா அவருடைய அருளாசி நமக்கு கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா, இந்த தைப்பூசத்த வந்து நீங்க வருஷம் ஃபுல்லா விரதம் எடுக்க முடியல அப்படின்னாலும், இந்த கந்தசஷ்டி, தைப்பூசத்த மட்டும் நம்ம மிஸ் பண்ணிறவே கூடாது. கந்தசஷ்டிக்கு முருகப்பெருமான் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்தாரு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருந்தோம் நம்ம. ஸோ, அதே மாரி இந்த தைப்பூசத்தையும் விட்றாதீங்க. வேற கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதில் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வந்து மண்டே வீடியோவோட தொடர்ச்சி. அ ஸோ அது இன்னும் நிக்கல. இன்னும் நெறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் தெய்வங்கள் இறங்கி வந்து நமக்கு குடுத்துட்டுருக்கு. அதனால வந்து எதையும் நம்ம மிஸ் பண்ணிறாதீங்க. அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.